விருச்சிக ராசி. விருச்சிக ராசி பற்றி சொல்லணும்னா இவங்க ரொம்ப ரேர் தாங்க. அதாவது சாதாரண மனுஷங்க கிடையாது. எங்கே தேடினாலும் இவங்கள மாதிரி கிடைக்கிறது அபூர்வம் தான். ஏன்னா வெளியில இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு இவங்க கொஞ்சம் முரட்டுத்தனமாக கடுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களுடைய உணர்வு, இவங்க மனசில் இருக்கக்கூடிய இந்த ஆள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணம், மனசில் இருக்கக்கூடிய வலிமை இதெல்லாம் ஒரே நேரத்தில் சுமக்கிறது இவங்கள தவிர மற்ற ராசிக்காரங்களால சுமக்க முடியாது. அந்த அளவுக்கு போராட்டங்களை சந்திக்கக்கூடியவங்க மனசுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மனசு ஒரு நிலையில் இருக்காதுங்க, போராடிட்டே இருக்கும். எதுக்கு தான் இத்தனை போராட்டம்னு சொல்ல முடியாதுங்க, அவ்வளோ போராடுவாங்க இவங்க மனசுக்குள்ள இவங்கள. அதுதான் அவங்க வலிமையாக இருக்கிறதுக்கு காரணமே. எவ்வளோ கஷ்டம் மற்ற ராசிக்காரங்களாம் இவங்க படுற கஷ்டத்தை பட்டாங்கன்னா தாங்கிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு மனப்போராட்டம் அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு. மனசுக்குள்ள உள்ளுக்குள்ளேயே நிறைய போராடிக்குவாங்க. அதனால தான் இவங்க சக்தி வாய்ந்தவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. உண்மையில்லாத விஷயத்த இன்னைக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது மக்கள் எளிமையாக ஒரு விஷயம் கிடைக்கிற இடத்துல கூட, ஒரு சமாதானமாக போகிற இடத்துல கூட அங்கே என்ன உண்மைன்னு தேடக்கூடியவங்க இவங்க தான். இவங்களுடைய குணமே தனித்துவமாக இருக்கிறதே, வலிமையாக இருக்கிறதே இவங்களுடைய எண்ணம் தான். பார்த்தீங்கன்னா இவங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. ஆனால் ஒருத்தரை நேசிச்சிட்டாங்கன்னா அது சாதாரணமாக இருக்காது, முழுமையானதா, தீவிரமானதா, உண்மையானதாக இருக்குன்னு சொல்லலாங்க. அதாவது இவங்களுடைய அன்பு, இவங்களுடைய லவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதியில் வந்துட்டு பாதியில் போகிறதெல்லாம் இல்லை, மெதுவாக தான் இருக்கும், ஆழமாக இருக்கும், வேறும்னு இருக்கும். அந்த அளவுக்கு அன்பை கொடுக்கக்கூடியவங்க இவங்க. யார் மேலே அது நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அப்படி நம்பிக்கை வைப்பாங்க. யாருக்காகவும் எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஆழம். வெளியில் யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள்ளே போராடியே மறுபடியும் எத்தனை தடவை தோத்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்கக்கூடியவங்க, உண்மையான வெற்றி, சத்தமில்லாமல் வெற்றி பெறக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசி தான். நீங்கள் கடுமையானவங்க கிடையாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஆழமானவங்க. வெளியில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, விருச்சிக ராசி என்றும் நீங்கள் இப்போ சோர்ந்து போயிருக்கிறீங்களே, உங்கள் மனசுக்கு நீங்கள் சொல்கிற விஷயமா இருந்தாலும் சரிங்க, இதுதான். யாரையும் எளிமையாக சீக்கிரமாக நம்ப மாட்டீங்க, அது உண்மைதான். நம்பிட்டா கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை காப்பாற்றக்கூடியவங்களா, மற்றவங்களுக்காக கூடவே நிற்கக்கூடியவங்களா இருப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தப்பு என்னன்னா, உணர்ச்சிகளை மறைக்கிறீங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய உணர்வுகளை மறைக்கிறீங்க. வெளிப்படையே நீங்கள் இந்த நேரம் குடும்ப உறவுகள்கிட்டயே நீங்கள் பேசுறதில்ல. வெளியிலெல்லாம் ஆறுதல் தேட வேண்டாங்க, வெளியில எல்லாமே நம்பிக்கை பெற முயற்சி செய்ய வேண்டாங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட, வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் அமைதியாக உங்கள் உணர்வுகளை கொஞ்சம் வெளிப்படுத்த பாருங்க. ஏன்னா ரொம்ப டூ மச்சாக போயிட்டுருக்கு இந்த நேரம். மன ரீதியாக நீங்கள் படுற போராட்டங்கிறது ரொம்ப டூ மச்சுன்னு சொல்லலாங்க. சமாளிக்க முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கிறீங்க. கொஞ்சம் உங்களை நீங்கள் இந்த நேரம் மாற்றிக்கிட்டு தான் ஆகணும். இந்த நேரம் தொழில் வியாபாரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பரவாயில்ல தான், ஓரளவுக்கு முன்னாடியை விட கொஞ்சம். என்னென்னா வேலை சும்மா அதிகமாக இருக்கும், நிறைய பொறுப்பு இருக்கும், வேலையிலலாம் கவனம் கொடுத்து தான் ஆகணும். உழைப்பை கொஞ்சம் இந்த நேரம் அதிகமாக கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இந்த நேரம். முன்னாடியை விட இந்த நேரம் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ் மாதிரி இந்த நேரம் கொஞ்சம் நின்று தான் நீங்கள் போகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் விருச்சிக ராசிக்கு இந்த நேரம் கொடுக்குதுன்னு சொல்லலாங்க. அடுத்தடுத்து கொஞ்சம் வளர்ச்சி இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம். ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் எல்லாமே ஸ்தம்பிந்து நிற்கிற மாதிரி நிறைய விஷயங்களை, தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், வருமானம் இல்லாத சூழ்நிலை, குடும்பத்துலேயுமே பாதிப்பு, ஒரு நிமிஷம் ஒரு இடையில நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் விருச்சிக ராசிக்கு இந்த நேரம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்குமே குழப்பம், நான் சரியாக போகிறேனா, உங்களை சுற்றி போட்டிங்கிறது நிறைய இருக்குதுங்க, ஒரே ஓட்டமாக இருக்குது, சுற்றி பார்த்தாலும் போட்டி தான், என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் தடுமாறக்கூடிய சூழ்நிலை தான். குழப்பம், சும்மாவே குழம்புவீங்க. அது இந்த நேரம் குழப்பங்கிறது அதிகமாகவே இருக்குது. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா போதும், விருச்சிக ராசிக்கு சிறப்பு தான். ஏன்னா பெரிய பெரிய முடிவு இல்லாமல் உங்களுக்கு இந்த தெளிவில்லாத மனநிலையில் தான் உங்களுக்கு கிடைக்குது. தெளிவாக இருக்கிற முடிவு கூட சரி வருதோ இல்லையோ, ஆனால் இந்த நேரம் எடுக்கிற முடிவு தான் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தரத்துக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த வழியில் கொஞ்சம் இந்த நேரம் ஏதோ ஸ்லோவாக நடக்குது, கொஞ்சம் ஏதோ ஒரு வழியில் பாதிப்பு கொடுக்குதுன்னா மனசு கலங்க வேண்டாம். வரக்கூடிய நாட்களில் தான் முக்கியமான முடிவு இல்லாமல் எடுக்க போகிறீங்க. என்னென்னா தொழில் வியாபாரத்துலலாம் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். வருமானம் கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்பு எல்லாமே பரவாயில்ல தான். என்னென்னா மனக்கசப்பு வருங்க, எங்கே போனாலும் மனக்கசப்பு வரும். இந்த நேரம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்குங்க. பண வருமானம்லாம் எடுத்துக்கிட்டால் இருக்குது, அதில் எந்த ஒரு விஷயமும் அதாவது தொந்தரவுன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா செலவு இருக்கும், கொஞ்சம் எதிர்பாராத செலவு தான். குடும்பத்தோட செலவு, கொஞ்சம் வீடு சம்மந்தப்பட்ட செலவெல்லாம் கொடுக்கும். ஒரு முதலீடு போடுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. கடன் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் நேரம் தவிர்த்துக்கங்க. ஏன்னா இந்த நேரம் கொஞ்சம் சேமிக்கிறது நல்லது. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன பதட்டங்கிறது கொஞ்சம் மாறி தான் வரும். வாழ்க்கை துணைக்கிட்ட கருத்து வேறுபாடு வரத்துக்கு இல்லாமல் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நேரம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எந்த தொந்தரவும் இல்லை, பேசுகிற வார்த்தையில் கவனம் கொடுத்துக்கிட்டிங்கனாவே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டாலும் முன்னேற்றம். கொஞ்சம் என்னென்னா குழந்தைகளை கவனிக்கணும், கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. குழந்தைகளுமே இந்த நேரம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் உங்கள்கிட்ட அதிகமாக எட்டி பார்க்கும்.
நீங்கள் இந்த நேரம் குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் நீங்கள் சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்ய சொல்லுங்கள். ஒரு சின்ன சின்ன ஒரு வழிகாட்டல் முறையை இந்த நேரம் நீங்கள் கொடுக்கறது நல்லது. உங்களுடைய ஆதரவு உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க. உடல்நிலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதாரணமாக தான் இருக்குது, பெருசாக தொந்தரவு இல்லை. என்னென்னா சோர்வு, டயர்டாக இருப்பீங்க, தூக்கம் சரியாக வராது, உடம்புல அப்பப்போ ஒரு சின்ன சின்ன வலி கொடுக்கும், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் கொடுக்கும். சரியாக சாப்பிடணுங்க, அந்த நேரத்துக்கு சரியாக சாப்பிட்டுக்கணும். உணவு விஷயத்துலலாம் கவனம் கொடுங்க. உடலை நீரேற்றமாக வச்சுருக்க பாருங்கள். மனசில் இந்த தேவையில்லாத பதட்டம் வேண்டாம். சில சமயம் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுவீங்க. இந்த நேரம் நேர்மறை சிந்தனை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த நேரத்தில் நடக்கும். அதனால் நேர்மறை சிந்தனையை கொஞ்சம் அதிகமாக எடுக்க பாருங்கள். ரொம்ப யோசிச்சா மனசு பாரமாக மாறிடும். அதனால் முடிவெடுக்கிறது தயக்கமாக இருக்கும், சரியாக தப்பாங்கிறதுலாம் மனசில் ஓட்டிக்கிட்டு தான் இருக்கும். வீட்டில் பெரியவங்ககிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லிக்கங்க, கேட்டுக்கங்க, மனசில் இருக்கிறத வெளிப்படுத்துங்க. சில நேரம் இந்த நேரம் அப்படிதாங்க. ஒரு உற்சாகமாக இருப்பீங்க, ஒரு நேரம் களை இழந்த மாதிரி ஒரு அமைதியாக ஒரு சோர்வாக மாறிடுவீங்க. தனியாக விட்டால் போதும் தான் விரும்புவீங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் தனியாலாம் இருக்கிறது வேண்டாம். ஆனால் உங்கள் மனசில் உள் மனசில் ஒரு விஷயம் சொல்லும், சரியான முடிவு இதுதான். அதை நம்பினா போதும். இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. மற்றபடி எந்த தொந்தரவுமே இல்லை. தொழில் வியாபாரம் இல்லாமல் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இந்த நேரம் உங்களுக்கு. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். ஏன்னா குடும்பத்தை ஆழமாக நேசிக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாங்க. வெளியில் தான் காட்டிக்கிறது இல்லை, ஆனால் பொறுப்புலாம் குடும்பத்து மேலே அதிகமாக தான் இருக்குது. சில நேரம் என்னென்னா மனசில் அதிக எதிர்பார்ப்பு கொஞ்சம் இந்த நேரம் கொடுக்குங்க. அது சின்ன சின்ன மனக்கசப்பை வர வைக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. குடும்பத்துக்காக கஷ்டமாக உழைக்கிறீங்க, அது யாரும் என்ன குறையும் சொல்ல முடியாது. குடும்பத்தை உயிராக தான் நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய உணர்ச்சியை, கோபத்தை வெளிப்படுத்துறீங்களே தவிர உங்கள் அன்பை, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுல ரொம்பவே இந்த நேரம் தயங்கி நிற்கிறீங்க. கொஞ்சம் அதை வெளிப்படுத்தினாலே போதும், சிறப்பு தான். அவங்க வாழ்க்கை துணையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை மாதிரி தாங்க அவங்களும் ரொம்ப லாயலானவங்க. அவங்க ஆழமான உணர்ச்சி கொண்டவங்க. உங்களை புரிஞ்சுக்க முயற்சி ட்ரை பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஏன்னா விருச்சிக ராசி பொறுத்த வரைக்குமே உங்கள் மனசை பற்றி சொல்லணும்னா கூட எத்தனை வருஷம் வாழ்க்கை நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிங்க, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மறைமுகமாக ஆழமானவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். 30-40 வருஷம் வாழ்கிறங்க அந்த மனிதரோட, வாழ்க்கை துணையோட. ஆனால் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி சார்ந்த வாழ்க்கை துணைக்கு கொடுக்கும் பெரும்பாலும். ஏன்னா மனசில் இருக்கிறத பெரும்பாலும் நீங்கள் வெளிப்படுத்த மாட்டீங்க. ஒரு நேரம் போல் ஒரு நேரம் உங்களால் இருக்க முடியாது, உங்கள் மனசு அப்படி. இந்த விஷயத்துல எல்லாம் கவனம் கொடுத்துக்கிட்டாலே விருச்சிக ராசி நம்மளுடைய வாழ்க்கை என்றைக்குமே அற்புதம் தான். அந்த வழியில் மட்டும் இந்த நேரம் கவனம் கொடுக்க பாருங்கள். கொஞ்சம் குழப்பமாக, நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கை துணையும் குழப்பமாக தான் இருப்பாங்க. அவங்க குழப்பத்தை தெளிவுபடுத்துங்க. முழுசாக நம்பினாலே போதும், இந்த பந்தம் சிறப்பாகவே இருக்குது. சின்ன சின்ன சந்தேகங்கிறது கொஞ்சம் உறவை எட்டி பார்க்கும், அது வாழ்க்கை ரொம்ப சிக்கலாக மாத்திரம். கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லைங்க. யாருமே உங்களை இந்த நேரம் பிரிக்க முடியாது. இணைஞ்சவங்க பிரிஞ்சவங்களுமே இணைகிறதுக்கான நேரம் இந்த நேரம் விருச்சிக ராசிக்கு சிறப்பாக தான் இருக்குது. நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. குழந்தைகள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் குடும்பத்தில் குழந்தைகள் வழியில் பரவாயில்ல தான். உங்களை விட உங்கள் குழந்தைகள் சுயமாக சிந்திப்பாங்க. அதே நேரம் பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அவங்கக்கிட்ட பேசுங்க. குழந்தைகளுக்கான ஒரு ஆறுதலான வார்த்தை பேசுங்க. ஒரு 10 நிமிஷம் டெய்லி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் தான். பாதுகாப்பு இல்லாமல் இந்த நேரம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. சுதந்திரங்கிறது அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. சுதந்திரம் கொடுக்கறது நல்லது தான். ஆனால் கொஞ்சம் சூழ்நிலையும் புரிய வைக்க முயற்சி செய்ய பாருங்கள். மற்றபடி குடும்ப வாழ்க்கை மொத்தமாகவே இந்த நேரம் நல்லபடியான ஒரு மாற்றம் தான் இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்லை. அதுவே இந்த நேரத்தில் நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்கு இந்த நேரம் எப்படிப்பட்ட பலன் தர இருக்குதுன்னா, இந்த மாதத்தில் மே மாதத்தை பொறுத்த வரைக்குமே விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை வியாபாரம் எல்லாமே எந்த பாதிப்பும் இல்லை. முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய பொறுப்பு வரும், கூடவே மாற்றம் வரும், ஒரு சேஞ்ச் வரும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இந்த மாற்றம்லாம் நடக்கிறது உண்மைதானான்னு. ஆனால் மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் இதுதான் குழப்பமே. நம்ம என்ன செய்யணும், அடுத்தது நம்ம போகிற பாதை சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் கொஞ்சம் கொடுக்கும், குழப்பத்தை கொடுக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம், டக்குன்னு முடிவெடுக்க வேண்டாம். இன்றைக்கி செய்ய ஒரு முடிவெடுக்கிறீங்கன்னா இன்றைக்கான விஷயத்த நாளைக்கு கொஞ்சம் செஞ்சுக்கிறது நல்லது தான். உறவுகள்கிட்டலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேரடியாக வார்த்தை கொஞ்சம் அதிகமாக பேசுகிறத குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் சிக்கல் இருக்குது, பேச்சுவார்த்தையான மனசாபம் வரத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் நட்பு வகையிலையும் சரி, சொந்த பந்த வழியிலும் சரி பரவாயில்ல தான். வேலையிலுமே உங்களுக்கு சிறப்பு தான். மனசு தான் அமைதியாக இருக்காது. கொஞ்சம் மன அமைதியை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்க. பழைய நினைவு மறுபடியும் நினைக்கிறத விட்டுட்டாலும் எந்த தொல்லையும் இல்லை.
நம்பிக்கை ரொம்ப முக்கியங்க இந்த நேரம் எங்கே போனாலும். வளர்ச்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக தான் இருக்குது, எந்த தொந்தரவுமே இல்லை இந்த நேரம் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு பொறுப்பு கொஞ்சம் அதிகம், ஆனால் அதுவுமே சமாளிக்கிறதுக்கான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பு அதிகம்தான். கொஞ்சம் இந்த நேரம் பொறுப்பு அதிகமாக வைப்பாங்க. முக்கியமான முடிவு இல்லாமல் எடுக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருப்பீங்க. சிந்திக்கிறது கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் குழப்பம் அதிகம். ஆனால் இருந்தாலும் முடிவில் நல்லபடியான மாற்றம் இருக்குது. கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தனியாக விட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் அது எல்லாமே தவிர்த்துக்கங்க. மனசு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு பரவாயில்ல தான். வேலை மாற்றம், புதுசாக வாய்ப்பு வரத்துக்கான வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஒரு மெதுவான வளர்ச்சி, பண வருமானம் இருக்குது. ஆனால் செலவு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. உறவுகள் வழியில் கொஞ்சம் தப்பாக தான் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் உண்மையான உறவு எதுங்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஆழமான உணர்வு எதுங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. மொத்தத்தில் இந்த நேரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அவசரம் இல்லாமல் செஞ்சிங்கன்னா நிறைய மாற்றம் காத்திருக்குது. செவ்வாய்க்கிழமையான நீங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டையும் அனுமன் வழிபாட்டையும் இந்த நேரம் செஞ்சுக்கோங்க. மன வலிமை, கோபக்கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமுமே வீட்டில் மாலை நேரத்தில் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் தீபம் போட்டுக்கோங்க. நேர்மறை ஆற்றலுங்கிறது அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போய் சக்கரை பொங்கல் வச்சுருங்க. உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் சக்கரை பொங்கல் வச்சுருங்க. இனிப்பு தானமும் செய்ய பாருங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குங்க. மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை. முக்கியமாக இந்த நேரம் முயற்சி விட்டுறாதீங்க, பொறுமையாக இருங்க. சிந்தனையில் மாற்றம் வரும், அதுவே உங்களுக்கு நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய யோகங்கிறது இந்த நேரம் இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.